ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து யூகே தமிழில் நான் உங்கள் ஜாஃபரன் பேசுகிறேன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம்னா வந்து இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆல்ரெடி யூகேல இருக்கவங்க இல்லைனா யூகே ரிலேட்டடாக ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக போகிறவங்களுக்கு நான் என்னோட அப்டேட் பண்ணுறேன். இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசான்னு சொல்லி ஒரு விசா இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட் விசா மாதிரி ஒர்க் விசா முறையில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பலூட் முறையில் வந்துட்டு ஒரு குழுக்கள் முறையில் நம்ம ஊரில் குழுக்கள் முறையில் சீட்டு குலுக்கி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு 3000 வேக்கன்சி இருக்குது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3000 வேக்கன்சிக்கு 3 lakhs இல்லை 1 lakhs அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3000 பேருக்கு தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த விசாவோட ஒரு மிகப்பெரிய மேண்டட்ரி இது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புவாங்க மெயிலுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்விடேஷனை வச்சு நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு இங்கே யூகேக்கு வந்து ஒரு 2 years உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய வாய்ப்பு தான் இது. ஏன்னா வந்து எதுக்காக நான் அரிய வாய்ப்பு நான் சொல்கிறேன்னா வந்து யூகேக்கு வர விரும்புகிறவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது என்னென்னா ஸ்டூடெண்ட் விசா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒர்க் விசா இருக்குது, அதை ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் யூகேக்கு வர மாதிரி இருக்கும். மினிமம் வந்து ஒரு 15 lakhsலேருந்து 30 lakhs, சில இடத்துல 40 lakhs கூட போகுது. அது டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸு, டிபெண்ட்ஸ் ஆன் லொக்கேஷன், அதை பொறுத்து இருக்குது. ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக இந்த யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசாவில் 2 yearsக்கு வந்து நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் யூகேக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் கோர்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 2 years தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அஸ் பர் யூகே நார்ம்ஸ் படி நீங்கள் ரிட்டர்ன் யூகே விட்டு இந்தியாவுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு இடையில நீங்கள் இங்கே உள்ள கம்யூனிகேஷன் வளர்த்துட்டு அது மூலயமா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேலை எங்கேயாவது கிடச்சி விசா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி மாறிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 years தான் கொடுக்குறாங்க, இதுக்கு எதுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு கூட நீங்கள் வேறு எதுக்காவது உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் கூட மாறிக்கலாம். ஸோ அது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேசிக் நீடு வந்து 18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான். ஸோ இண்டிவிஜுவலாக தட் மீன்ஸ் நீங்கள் மேரீட் ஆகிருக்கீங்க, உங்களோட பார்ட்னரை கூப்பிட்டு வரணும், இல்லை சைல்டை கூப்பிட்டு வரணும்னா வந்து இதில் டிபெண்ட்டாக கூப்பிட்டு வர முடியாது. அவங்க இண்டிவிஜுவலாக தனித்தனியாக விசா அப்ளை பண்ணி தான் வரோம். ஸோ ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவலாக வர்றதுக்கு உண்டான விசா தான் இது. அதனால தான் 18லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வரணுன்னாவே வந்து ஈவன் இந்த விசா மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டோ ஒர்க் விசா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு 28 days வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். தட் மீன்ஸ் வந்து இப்போ நான்லாம் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒரு 9 monthsக்கு இங்கே வர்றதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை வந்து நான் வந்து அட்வான்ஸாக பேங்க்கில் போட்டு அதை 28 days மெயின்டைன் பண்ணி எனக்கு அமௌண்ட் இருக்குன்றதை அவங்கள்ட்ட காட்டினா தான் வந்து அவங்க ஓகே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசாவில் அமௌண்ட் கேட்குற அளவுக்கு நம்ம இதில் வந்து பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஒரு 2550 சம்திங் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு பவுண்ட் அது. அதை வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸ்க்கு பார்க்கணுன்னா வந்து 2,70,000 இல்லை 60,000, அது கரன்சி ரேட்டை பொறுத்து. மேக்ஸிமம் 3 lakhs வச்சுங்களேன். அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து காட்டலாம். ஸோ இப்போ டேட்டு வந்து 16th July 2024 11:30 PM இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. 18th July 2024 அதே டைம் 11:30 PMக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் மெயில் வரும். நீங்கள் செலக்ட் ஆனீங்க குழுக்கள் முறையிலனா அதில் நீங்கள் வந்து போய் விசாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 2 years கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே தாராளமாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன ஒரு வீடியோ வந்து என்னால் அப்டேட் கொடுக்க முடியும். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு பார்த்து செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அடுத்து டாட்டா, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.